இதெல்லாம் நீ தயவு செஞ்சு பண்ணாத. இது என்னோட வீடு. இந்த கிச்சன் பக்கம் நீ வரவே கூடாது, புரிஞ்சுதா? அது என்ன டிஃபன்? எனக்கு நான் டிஃபன் பண்ணிக்குவேன். உனக்கு என்ன பண்ணணும்னு நீ யோசிச்சுக்கோ. ஆனா ஏன் கிச்சன்ல பண்ணாத. ஸ்வேதா, பரவாயில்ல விடு. நம்ம 2 பேருக்கும் டிஃபன் நான் ரெடி பண்றேன். ஓகே? நமக்கு டிஃபன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க ஆண்டி. அம்மா எங்க இருக்காங்க? அம்மாவா? அட மது, ஹேமா, நீங்க வந்திருக்கீங்களா? அதான் 2 நாளா பார்க்குக்கு வரலையே, என்ன ஆச்சுன்னு கேட்கலான்னு வந்தோம். ஒன்னும் ஆகல. அரே வணக்கம் ஸ்வேதா மேம். நீங்க காலங்காத்தால இங்க என்ன பண்றீங்க? புரிஞ்சிருச்சு, வருணுக்கு டியூஷன் எடுக்க வந்திருக்கீங்களா? ஆனா உங்க நெத்தியில இந்த குங்குமம், கழுத்துல இந்த தாலி, என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ரொம்ப நல்ல விஷயம். மனமார வாழ்த்துறோம் ஸ்வேதா மேம். சரி, அப்போ உங்க கணவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. எங்க இருக்காரு உங்க ஹஸ்பண்ட்? யார் அந்த லக்கி மேன்? என்ன அந்த பேச்செல்லாம் இப்ப தேவையில்லையே. இவங்க புருஷனை பத்தி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்? வாங்க உள்ள வாங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஸ்வேதாவுடைய ஹஸ்பண்ட நீங்க மீட் பண்ணிட்டு தானே போகணும். ஆமா. யா, நான் தான் இவளுடைய ஹஸ்பண்ட். நேத்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வா ஸ்வேதா. அட ஹாய். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உள்ள வாங்க. இந்த உன்னோட பீட்சா. தேங்க்யூ. என்ன வருண், நீ எங்க கிட்ட சொல்லவே இல்ல? எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே. இது உண்மைதானா? ஆமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வாவ், உண்மையாவா? உங்க மனைவி எங்க இருக்காங்க? கூப்பிட. இதோ கூப்பிடுறேன். ஓ ஸ்வேதா மேடம், நீங்களா? வணக்கம். வணக்கம். ஓ, நாங்க வருணோட ஒய்ஃபை பார்க்கலான்னு வந்தோம். சீக்கிரம் உன் மனைவியை வர சொல்றா. இதுதான் என்னுடைய மனைவி. கமான் வருண், கமான், நீ ஜெயிச்சிருவே. கமான் கமான் கமான். நில்லு. இன்னும் 2 ரவுண்ட் தான் இருக்கு, சீக்கிரம் விளையாடு. எஸ், நீ அதை ஜெயிக்க முடியும்னு நினைச்சியா? எஸ் எஸ் எஸ். அந்த பொண்ணு வருண் பக்கத்துல எப்படி ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்கா? ஏன் அதிர்ஷ்டத்தை என்கிட்ட இருந்து பறிக்கலான்னு பாக்குறாளா? இதெல்லாம் பாத்தீங்களா அத்தை? உங்க புள்ள பொண்ணுங்களோட எப்படி ஒட்டி உறவாடிக்கிட்டு உட்கார்ந்திருக்கான்னு. நீங்க என்கிட்ட கலாச்சாரத்தை பத்தி எல்லாம் பாடம் நடத்துனீங்க. இது என்னது? இதுதான் கலாச்சாரமா? ஸ்வேதா, உனக்கு அதை பார்க்கும்போதே தெரியல? அவ அவனோட ஃப்ரெண்டு. இவங்க 2 பேரோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்னோட மனசுக்கு பெரிய காயத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மத்த பொண்ணுங்களோட கேவலமா நடந்துக்கவே கூடாது. ஒரு விஷயம் தெரியுமா? உங்க புள்ளையோட இந்த நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்து எனக்கு மென்டல் டார்ச்சர் ஏற்படுது. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மென்டல் டார்ச்சரை பத்தி நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணனு வைங்களேன். அப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல நீங்க உள்ள போக வேண்டியிருக்கும். நீங்க உங்களோட புள்ளைக்கு இத புரிய வைங்க. சரி, அப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே ஓகே, பை. ஜாக்கிரதை. ஓகே பை. போய் சேர்ந்ததும் மறக்காம கால் பண்ணுங்க. என்ன இதெல்லாம்? நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து இவ்ளோ குப்பை சேர்த்து வச்சிருக்கீங்க. இதையெல்லாம் முதல்ல க்ளீன் பண்ணு. என்னது, நானா? வேற யார் பண்ணுவா? என்ன வருண், உங்க அம்மா இன்னும் உன்ன குழந்தை மாதிரியே பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நீ அப்படி இல்ல, பெரியவன் ஆயிட்ட. உனக்கு இப்போ கல்யாணமே ஆயிடுச்சு. இனிமே உன்னுடைய வேலைகள் எல்லாத்தையுமே நீதான் சுயமா செய்யணும். ஒரு நல்ல புருஷனாவும் நடந்துக்கோ. என்ன இத பாரு, வீட்டு வேலைகள்ல பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட் தானே? நீ சொல்றதும் சரிதான். நான் தானே குப்பையை கொட்டினேன், நானே க்ளீன் பண்றேன். தொடப்பம் எங்க இருக்கு? அது அங்க இருக்கு, அதுக்கு பின்னாடி.
நீ சொன்னது சரிதான். குப்பையை நான் தான் போட்டேன், நான் தான் க்ளீன் பண்ணணும். யூனோ, எங்க அம்மா எப்பவுமே என்ன வேலை செய்ய விட்டதில்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் குழந்தை தான். அத்தை, எங்க இருக்கீங்க? கொஞ்சம் வரீங்களா? எதுக்கு இப்படி நீ கத்திட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல அத்தை, நான் ஷாப்பிங் போலான்னு இருக்கேன். இப்போ நான் உங்க வீட்டு மருமகளா வேற ஆயிட்டேன். இந்த ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி நான் நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டா தானே மரியாதையா இருக்கும். இங்க பாருங்க அத்தை, நான் சொல்றத கேளுங்க. உங்க பையன் என்னெல்லாம் கேக்குறாரு தெரியுமா? நான் எப்படி அதெல்லாம் உங்ககிட்ட சொல்றது? எல்லோ ரத்தம் இல்லையா? அதுவும் அவன் சின்ன பையன் வேற. அவனுக்காகவாவது நான் விதவிதமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க வேண்டாமா? அதனாலதான் அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க காலம் சீக்கிரமே முடிஞ்சு போயிடும். சோ உங்க இடுப்புல தொங்கிட்டு இருக்கிற அந்த சாவியை நீங்க எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அத்தை. எனக்கு பணம் வேணும். ஷாப்பிங் போணுமா? ஆமா. அப்போ உன் பணத்தை எடுத்துட்டு போ. நான் உனக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். ம்? என்ன சொன்னீங்க? ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டீங்களா? ஆஹா. நான் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியாது. ஓ, என்ன பயமுறுத்துறியா நீ? அப்ப நானும் ஒரு விஷயம் சொல்றேன். உன்னை பார்த்து எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. ஆமா, நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணிடுவ நீ? இங்க இருந்து நேரா போய் என் மேலயும் என் பையன் மேலயும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்ப. அவ்வளவுதானே? சரி, போய் கொடு. அதுதான் எனக்கு ரொம்ப நல்லது. அப்பதான் என்னோட புள்ளைக்கும் உன்னோட உண்மையான முகம் தெரியும். அது மட்டும் இல்ல, நீ உன்னோட பொய்யான காதலை வச்சு என் பையனை ஏமாத்தின கதையும் அவன் புரிஞ்சுக்குவான். அதுதான் ரொம்ப நல்லது. போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுடி. ம்? என்ன இந்த பொம்பளை இவ்ளோ திமிரா பேசிட்டு இருக்காளே, ஒண்ணும் புரியலையே. எல்லா விஷயத்திலயும் நந்தி மாதிரி முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கா. எனக்கு கண்டிப்பா பணம் தேவைதான். அதுக்கு வேற ஏதாவது வழியத்தான் நான் கண்டுபிடிக்கணும். வருண், நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். எதுக்கு? அட, எனக்குன்னு சின்ன சின்ன செலவுகள் இருக்காதா? அதுக்கு பணம் வேணும்ல, அதுக்குதான் பணம் கேக்குறேன். ஆனா ஸ்வேதா, நான் இன்னும் படிச்சு முடிக்கவே இல்ல. இப்போ எப்படி சம்பாதிக்க முடியும்? அண்ட் அம்மா எனக்கு பாக்கெட் மணி கொடுப்பாங்க, அது வெளியே போனாலே செலவாயிடும். ஆனா சத்தியமா சொல்றேன், நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா உன்னை ராணி மாதிரி பாத்துப்பேன். உன் எல்லா செலவையும் நான் தான் பாத்துப்பேன். ஐ ப்ராமிஸ். ஒண்ணு பண்ணு, இப்ப வேணும்னா மம்மி கிட்ட வாங்கிக்கோ. ஏன்? மம்மி கிட்ட இருந்தா? எங்க பாரு, நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிருக்கேன். நான் ஒன்னும் உங்க அம்மாவை பண்ணிக்கல. அவங்க கிட்ட எதுக்காக நான் பணம் கேட்கணும்? அப்புறம் நீ என்னோட, அதாவது உன் பொண்டாட்டியுடைய எல்லா பொறுப்புகளையும் நீ தானே பாத்துக்கணும். ஆனா நான் இன்னும் காலேஜ் முடிக்கல. பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லு. எங்க பாரு, எனக்கு ஒரே விஷயத்த 10 தடவை சொல்றது சுத்தமா பிடிக்காது. புரிஞ்சுக்கோ, எனக்கு பணம் வேணும். அத நீ எங்க இருந்து வேணும்னாலும் கொண்டு வந்து எனக்கு கொடுக்கணும். ஆனா ஸ்வேதா, நான் எங்க இருந்து கொண்டு வருவேன்? எனக்கு யாரு பணம் கொடுப்பா சொல்லு? இங்க பாரு வரும், என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. என்கிட்டயும் இவ்வளவுதான் இருக்கு. இப்போதைக்கு இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறியா? அப்புறம் என்கிட்டயும் இவ்வளவுதான் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அப்புறம் வருண், என்னாச்சு? எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஸ்வேதா ஏதோ ஷாப்பிங் போகணும்னு சொன்னா. என்னடா அது? நீ தான் காலேஜ் படிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும்ல. வேலைக்கு ஒன்றும் போகலையே, தெரிஞ்சு எதுக்கு உங்ககிட்ட பணம் கேட்கறா? அவ தான் இப்ப டியூஷன் எடுக்கிறாள்ல. இப்ப அவளுக்கு வேலை செய்யறதுல விருப்பம் இல்ல. அவ கரெக்டா தான் சொல்றா. நான் தானே அவளுடைய புருஷன், எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. அவளுடைய செலவையும் நான் தானே பாத்துக்கணும். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். தேங்க்யூ, பாய். ஸ்வேதா, இந்தா நீ கேட்ட பணம். என்ன வருண் இது? நீ எவ்வளவு நல்ல புருஷனா நடந்துக்கிறேன்னு தெரியுமா? இது என்னது வருண்? இதுல வெறும் 2000 ரூபாய் தான் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு என்னால ஒரு புடவை கூட வாங்க முடியாது. உனக்கு தான் நல்லா தெரியுமே, நான் சீப்பான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எப்பவுமே போடவே மாட்டேன். ஸ்வேதா, இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. நான் இன்னும் கொஞ்ச நாள் அரேஞ்ச் பண்ணி தரேன். உன்னோட இந்த கொஞ்ச நாள் புராணம் எப்பதான் முடியும்னு சொல்லு. ஆனா பேபி, உனக்காக நான் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். எனக்கு தெரியும்
நீ எனக்கு ஒரு நல்ல புருஷனா நடந்துக்கணும்னு தான் இவ்ளோ முயற்சி பண்றேன். அதனாலதான் என் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உனக்கு ஒரு ஜாப் பார்த்து வச்சிருக்கேன். ஜாபா? ஏய் பயப்படாத, பார்ட் டைம் ஜாப் தான். பகல்ல காலேஜுக்கு போ, ராத்திரியில வேலைக்கு போ. ஆனா என்ன ஜாப் அது? அவங்க சொசைட்டி பில்டிங்க்கு வாட்ச்மேன் வேணுமா? அந்த வேலைக்கு நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். எனது வாட்ச்மேனா? ஸ்வேதா, உனக்கு என்ன மூளையில குழம்பி போச்சா? ஏன் புள்ள வாட்ச்மேன் வேலை பார்க்கணுமா? ஏன் அதுல என்ன தப்பு இருக்கு? கல்யாணம் பண்ணிட்டு வீட்ல வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கோம், அதுக்கு பதிலா ஏதாவது வேலைக்கு போனா பணம் கிடைக்கும்ல. கல்யாணம் பண்ணும்போதே உனக்கு இது தெரியும்ல, இவன் வெறும் காலேஜ் படிக்கிற பையன் தானே. தெரிஞ்சுதானே நீ கட்டிக்கிட்ட. அப்புறம் ஏன் இப்ப என் புள்ளைய டார்ச்சர் பண்ற? இவன் என்னோட புருஷன், என் இஷ்டப்படி நான் நடத்துவேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஓ சரி, உங்க புள்ள மேல நீங்க ரொம்ப அக்கறையோட இருக்கீங்களோ? அதுவும் நல்லதுதான். ஏன் செலவையெல்லாம் கூட நீங்களே பாத்துக்கோங்க. சாவியை கொடுங்க. சாவி வேணுமா? அப்ப இது எல்லாமே இதுக்காக தான் பண்ணியா? நான் தான் சொன்னலடா, இவள விலைக்கு வை, இவ நல்ல விலை கிடையாதுன்னு. இவ வேணும்னே இவ சுயநலத்துக்காக இவ காதல் வலையில உன்னை சிக்க வச்சிருக்கா. புரிஞ்சுக்கோ. போதும் போதும், உங்க டிராமாவெல்லாம் நிறுத்துறீங்களா? சாவியை கொடுங்க, எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அம்மாட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அடேங்கப்பா, சின்ன புள்ள நீங்க இப்ப பெரியவ மாதிரி பேசிட்டு இருக்கான். இது நீங்க அம்மா பையன் சேர்ந்து நடத்துற டிராமாவா? இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. முதல்ல சாவியை கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க, எனக்கு வெளியில போகணும். ஸ்வேதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஸ்வேதா, இன்னொரு முறை என்ன தடுக்கிறதுக்கு கை வச்சனா நல்லா இருக்காது. ஏய் சாவியை கொடு. ஸ்வேதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன வரும், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க கூட கேஃபேக்கும் வரல, காலேஜை விட்டு சீக்கிரம் போயிட்ட. என்னாச்சு வருண்? ஏதோ பிரச்சனையில இருக்க மாதிரி இருக்கு. என்னாச்சு? நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு தோணுது. ஏன், என்னாச்சு? இல்ல, அவ புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை உங்க 2 பேரோட வயசு வித்தியாசத்தினால இந்த ப்ராப்ளம்ல கிரியேட் ஆகுதோ என்னவோ. அப்ப அவங்கள விட்டு விலகிட வேண்டியதானே? உனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆகுது. அவளை விடுறது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்லடா. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அவங்க கிட்ட நேரடியா சொல்லிடு, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு. ஆமா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ஒருவேளை முடியாதுன்னு சொன்னாலும் நாங்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறோம். அப்படின்னா என்னாலதான் வருணுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போச்சா? ஸ்வேதா, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. ஏன் புருஷன் கிட்ட இப்படி என்ன பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல வரது அசிங்கம் தெரியாது? வெக்கமா இல்லையா உங்க 2 பேருக்கும்? ஸ்வேதா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி பேசாத, ஓகே? ஏன் இப்படி பேசக்கூடாது? ஏன் புருஷனை எனக்கு எதிரா திருப்பி விட பாக்குறாங்க? இவங்களை திட்டாம வேற என்ன பண்றதா? அப்புறம் இந்த பொண்ணு இருக்காளே, இவளுக்கு உன் மேல காதல் வெறி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்வேதா மேம், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. வாய மூடு. நான் ஒன்னும் தப்பாலாம் நினைக்கல. நான் சொல்ற இந்த விஷயத்த மட்டும் நீ நல்லா கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் என் புருஷனுடைய நிழல் பக்கத்துல கூட நீ நெருங்கவே கூடாது. அப்படி பண்ண உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். நான் சொல்றது நல்லா புரியுதா? என் புருஷன் கிட்ட இருந்து தள்ளி இருந்தாதான் உனக்கு நல்லது சொல்லிட்டேன். ஆனா ஸ்வேதா, போலாம் வா.
இனிமே உனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தேவையே கிடையாது. வா போலாம். ஸ்வேதா, நான் சொல்றத கேளு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் புரியுதா? என் கூட ஒழுங்கா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இருக்கேன். வா, உள்ள வா. ஆனா ஸ்வேதா, ஸ்வேதா, என்னை ஏன் இங்க கூப்பிட்டு வந்த? என்ன விட்டுடலான்னு பாக்குறியா? இத பாரு, அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்ல. அவங்க சும்மா அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். நான் உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட தெரியுமா? உன் கூட சந்தோஷமா இருக்கணும். ஆனா நீ என்ன விட்டுட்டு போகணும்னு முடிவெடுக்கிறேன். இப்போ உண்மையான காரணத்தை நான் சொல்றேன். உன்னோட சொத்து பணம் இதெல்லாம் தான் எனக்கு தேவை. இது எல்லாமே எனக்கு சொந்தமாகணும், அவ்வளவுதான். இது எல்லாமே முதல்ல என் கைக்கு வந்து சேரணும். அதனால என்ன விட்டுட்டு போகணுங்கிற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. என்ன சொன்ன? அப்படின்னா நீ என்ன விட்டுட்டு போகணுமா உனக்கு? சரி, அப்ப நீ ஒண்ணு பண்ணு. உன்னோட சொத்து பணம் எல்லாத்தையும் என் பேருக்கு நீ மாத்தி எழுதி இப்பவே கொடுக்கணும், புரியுதா? அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுட்டு போயிடுறேன். நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அங்க போ. ஆனா தயவு செஞ்சு நீ என்ன விட்டுடு. போன் பண்ணு, உங்க அம்மாவுக்கு போன் பண்ணு. இப்போ உடனே இங்க வந்தாகணும்னு அவங்க கிட்ட சொல்லு. ப்ராப்பர்ட்டி பிரிக்க சொல்லு. போன் பண்ணு. உங்க அம்மாவோட புள்ள தானே நீயே அவங்களுக்கு போன் பண்ணு. ஏண்டா என் செல்லல, நீ போன் பண்ண முடியாது. உன்னால என்ன முடியும்? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? நான் போன் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவேன்னு நான் காட்டுமா? காட்டுடுமா? என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? ஸ்வேதா, நில்லு. என்ன பண்ணுவேன்னு காட்டுடுமா? ஸ்வேதா, என்ன நினைச்சிட்டு இருக்க? என் மேல கைய வைக்காத. போன் பண்ணு. நான் போன் பண்ண பண்ணு இப்பவே. மாட்டேன்.